போன வீடியோவில் நம்ம கொத்தமல்லி போட்டிருந்ததை பார்த்துருப்பீங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்து முளைச்சி வந்திருக்குன்னு. இது ஒரு 10 நாளில் நான் எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கோழி வந்து ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. முன்னாடி இந்த இடம் ஃபுல்லாக இருந்து அப்படியே வந்திருந்ததெல்லாம் கிளறி விட்டுட்டு போயிடுச்சு. பாருங்களேன் ஃபுல்லாக அடி ஆயிடுச்சு. இது எல்லாமே பாருங்களேன் தூவி விட்டு அத்தனை செடி இதுவுமே சூப்பராக வந்து முளைச்சிருச்சு. கொத்தமல்லி வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம உடச்சி போட்டு தண்ணி மட்டும் கரெக்டாக தெளிச்சிட்டே இருந்தால் சூப்பராக வந்துடும். கூடவே பாருங்கள் ஒரு அவரை செடி நல்லா அழகாக வந்து பூ வச்சுருக்கு. இது கூடவே வந்து இது சொரக்காய் கொடி ஒன்று ஓடிட்டுருக்குது. இப்போ தான் அப்படியே பூ வந்து பூத்துட்ருக்குது. நான் பிஞ்சு வச்சிரும். அடுத்து நம்ம கத்திரி செடி, வெள்ளை கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே காய் இப்போ தான் வர ஆரம்பிச்சிட்ருக்குது. பாருங்களேன் 2-3 காய் இருக்குது, நல்லா பெரிய காயாகவேன்னு. கத்திரிக்காய் நல்லா சூப்பராக இருக்குங்க. தோலெல்லாம் ரொம்ப மெல்லிசு சூப்பராக வருது. இங்கே புதினா வந்து இதில் ஊனி விட்ருக்கோம். ஒரு 5-6 தண்டு மட்டும் கிடச்சிது, அதனால ஊனி விட்ருக்கோம். பக்கத்துலேயேன்னு அவரை விதை 2 செடி அவரை ஊனி விட்ருக்கோம். அவரை வந்து விதை நம்ம செடியிலேயே காய வச்சு எடுத்தது தான். அங்கங்கே ஒன்று ஒன்று அப்படியே ஊனிடுறது. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரே செடி சூப்பராக அப்படியே காய் நிறைய காய்ச்சிட்டே தான் இருக்குது. தண்ணி மட்டும் நம்ம குறைவில்லாமல் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா போதுங்க. அடுத்து பீக்கங்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரே ஒரு 2 செடி தான். அது சூப்பராக கொடி அழகாக ஓடி ஒரு காய் வச்சுருக்கு. இன்னும் இதை எடுத்துடலாம் அந்தளவுக்கு இருக்குது. இது நல்ல நாட்டுக்காய் தான், குட்டை ரகம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நாட்டு ரகத்தில் வந்து செஞ்சோம்னா அந்த கடையெல்லாம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ தான் அப்படியே குட்டியாக பிஞ்செல்லாம் வந்துட்டுருக்குது. கொடி அப்படியே சீத்தா மரத்தில் ஃபுல்லாக படர விட்டுருக்குறோம். அப்படியே படர்ந்து போயிட்டுருக்குது. நிறைய இப்போ தான் அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அவரை செடி அப்படியே குட்டி குட்டியாக இன்னும் அங்கங்கே நிறைய அவரைக்காய் அப்படியே உனித்தா விட்டுருக்கோம். இது பாருங்கள் ஒரு நல்ல நாட்டு தக்காளி தான். ஏற்கனவே இங்கே நம்ம வச்சுருந்ததுலேருந்து தப்பி முளைச்சது. இது ஃபுல்லாகவே வந்து தப்பி முளைச்ச நாற்று தான். போன வருஷம் இந்த சீசனுக்கெல்லாம் நம்ம நாட்டு தக்காளி அவ்வளோ காய் எடுத்துகிட்டே இருந்தோம். அதோட இது விதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே விழுந்தது, அப்படியே முளைச்சிருச்சு. காய் நிறைய அப்படியே நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிட்ருக்குது. நிறைய பிஞ்சு வச்சு நம்ம என்ன தான் வந்து அந்த கடை தக்காளி வாங்கி போட்டோம்னாலும் இந்த நாட்டு தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா கை பட்டுச்சுனாலே அப்படியே கனிஞ்சு போயிடும். ரசத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு இந்த மாதிரி 2 செடி இருந்தாலே போதும். அதே மாதிரி நம்ம இந்த பச்சை கத்திரிக்காயும் அப்படித்தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை வெட்டி விட்டுருந்துருப்போம். ஆனாலும் போகவே இல்லை. பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்குதுன்னு. இந்த வாங்கி பாத்தெல்லாம் செய்கிறாங்க பார்த்திங்களா, அதுக்கு இந்த காய் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நானுமே ட்ரை பண்ணேன். பொரியலுக்கு வாங்கி பாத்துக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பாரை விட இதுக்கு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து வீட்டில் ஒரு செடி 2 செடி இருந்தாலே போதும், அவ்வளோ காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து நம்மளோட ரெட் ரோஸில் பாருங்களேன் பூ எவ்வளோ பூத்துருக்குன்னு. நல்ல 2 ரோஸ் நல்லா பெருசாக மலர்ந்துருக்கு. அது போக நிறைய மொட்டுமே வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த தடவை தண்ணி நல்லா செழும்பை விட சூப்பராக பூ பூத்துது. அடுத்து நம்மளோட இங்கே பார்த்திங்கன்னா இது பீக்கங்காய் கொஞ்சம் ஊனி விட்டுருந்து மறுபடியும் முளைச்சிருக்கு. அடுத்து வெண்டைக்காய் வந்து இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5-6 செடி வந்து கண்ணுக்கு தெரியுது. அப்படியே வர ஆரம்பிச்சிடும். இங்கே கீரை போட்டது சரியாக வரல. ஆனால் இது பார்த்திங்கன்னா பாலக்கீரை வந்து எல்லாமே சூப்பராக முளைச்சிருக்கு. இது கூடவே வந்து கத்திரி விதை தூவி விட்டுருக்கேன். கத்திரி விதையுமே வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு. இது எல்லாமே கத்திரி விதை தாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள்.